ஒவ்வொரு மாதமுமே கிரக நிலை அப்படிங்கிறது அதோட பெயர்ச்சி நடக்கும்போது பாருங்கள், அதோட கிரக மாற்றத்தால் 12 ராசிக்குமே அதோட மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் மங்களகரமான சுப யோகத்தையும் ஏற்படுத்தும், சில ராசிக்கு ரொம்பவுமே கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தும். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக அமைப்பு எதிர்பாராத சில மாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கு. இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்டது அமையும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்களா? தொடர்ந்து இந்த பதிவை பாருங்கள். உங்களுக்கான முழுமையான பலனும் கொடுத்துருக்கோம். இந்த மாதம் என்ன செஞ்சால் நன்மைகளை பெறலாம், எதில் கவனமாக இருக்கணும், எந்த விஷயம் நீங்கள் நினச்சது போல் சரியாக நடக்கும், சாதகமான விளைவு என்ன, பாதகமான அமைப்பு என்ன, அதிலிருந்து விடுபட கவனமாக செயல்படுற என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். சிம்மராசி அன்பர்கள் சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது சிறப்பான உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். சிவபெருமான் வழிபாடு சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். சிவபெருமான் வழிபாடை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். நன்மை, நல்ல ஒரு உயர்வு அப்படின்னு எல்லா வகையிலுமே சிறப்பான மாற்றங்களை கண்டிப்பாக பெறுவீங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமசிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சிவபெருமானின் அருளால் நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே வர தொடங்கும். சிறப்பான உயர்வு, நன்மை எல்லா வகையிலுமே கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்களையும் இறைவன்கிட்ட உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் விரைவில் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், நிலை முறையில் ஜாதக அமைப்பையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்பால் இந்த சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது பொதுவாகவே பாருங்களேன், இந்த கிரகத்தோட மாற்றம் ஒவ்வொரு ராசிக்குமே குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளியிலிருந்து ஒரு கால இடைவெளியில் இந்த அடுத்த ராசிக்கு மாற்றம் நகருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 12 ராசிக்குமே அதோட தாக்கம் ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. இந்த தாக்கம் உங்களுக்கு என்ன மாதிரி அமைப்பு தருது அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் சிம்ம ராசி இந்த லக்கணம் ரெண்டையும் சேர்ந்த நபர்களுக்கு சில யோகமான அமைப்புகள் உருவாகுது. நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு காலகட்டம். இதில் நன்மையை பெறக்கூடிய அதிகமான அமைப்பு இருக்குது. பழைய கடன்களை அடைச்சி இப்போ நீங்கள் சிறப்பான உயர்வை பெறுவீங்க. பிள்ளைங்க விஷயத்துலையுமே ஏற்றம் வருது. உங்களோட படிப்பு, உத்தியோகம், தொழில், அதுக்கப்புறம் வியாபாரம், திடீர் தொலைதூர பயணம், ஏன் சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு கூட வரலாம். அனுகூலமான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி இருக்கிறதுனால நிறைய யோகம் ஏற்படும். வெளிநாடு சொல்லக்கூடிய அமைப்பு கூட வரும். கல்வியில் ஏற்றம் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே முடியாது அப்படின்னு சொன்ன விஷயத்தை கூட இப்போ சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. இரவு நேர பயணங்களை மட்டும் தவிர்க்க பாருங்கள். உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உத்தியோகம் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு. விடுபட்ட தெய்வ வழிபாட்டை சிறப்பாக செஞ்சு நன்மையை பெறுவீங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். வயிறு, ஹார்மோன் தொடர்பான பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இழுபறியாக இருந்த நிலைமை எல்லாமே பரிபூரணமாக நீங்கும். எல்லா விஷயத்துலையுமே முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் காணக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் தொடர்ச்சியாக இருந்து வந்த தடங்கள் நீங்கும். புதிய பொறுப்புகள் வந்து சேரும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய சிறப்பான உயர்வு ஏற்படும். ரொம்ப நாளாக இருந்து வந்த மனக்கவலை தீரும். எல்லா விஷயத்திலுமே ஏற்றம் ஏற்படும். தொழிலில் இழந்த இடத்தை மீண்டும் பெறக்கூடிய யோகம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெற போகிறீங்க. அவ்வளவு சிறப்பான யோகங்கள் உண்டாகியிருக்குங்க. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட வருமானம் அப்படிங்குது இல்லையா, வருமானம் அதுக்கிடையே செலவு இது கொஞ்சம் சீரற்ற சூழலாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நிதி முடிவுகள் எடுக்கும் பொழுது அந்த சூழ்நிலையை சரியாக கையாளணும். எந்த ஒரு புதிய முதலீடு செய்யும் போதும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த ஒரு பெரிய முடிவு இல்லைன்னா முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிறாங்க இல்லையா நிபுணர்கள், அவங்களோட ஆலோசனையை கேட்டு அதன்படி செயல்படுங்க. அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல், பண பரிவர்த்தனை இதிலெல்லாம் ரொம்பவுமே எச்சரிக்கையாக உங்கள் அணுகுமுறையை நீங்கள் கடைபிடிக்கணும். இல்லைன்னா பண விஷயத்தில் இந்த எச்சரிக்கையான அணுகுமுறை இல்லை அப்படின்னா பிற்காலத்தில் பணத்தை நம்பி நீங்கள் கொஞ்சம் கவலைப்பட வேண்டியதாக கூட அமையும். அதனால தான் கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதத்தில் சில முக்கிய அம்சங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்றது முதல்ல பார்த்துடலாம்.
அஷ்டம தோஷத்திலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு. 11ஆம் தேதி அன்னைக்கு யோகக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் 8ஆம் வீட்டை விலகி 9ஆம் வீட்டில் நுழையிறாரு. அது வரைக்கும் பாருங்களேன், இதுவரை ஏற்பட்டிருந்த தடைகள், ஆரோக்கிய பிரச்சனை இது எல்லாமே குறையும். 11ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லாயிருக்கு. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் காலகட்டமாக அமையும். தொழிலோட சிகரத்தை நீங்கள் எப்போ தொடுவீங்க அப்படின்னு பார்த்தா 15ஆம் தேதியிலேருந்து லக்னாதிபதி சூரியன் கர்மஸ்தானமாக இருக்கக்கூடிய ரிஷபத்தில் நுழையிறாரு. இதனால் தலைமை பண்பு அதிகரிக்குது. அலுவலகத்தில் உங்களுக்கு நிகரற்ற அதிகாரம் கிடைக்குது. பொருளாதாரத்துலேயுமே நல்ல ஒரு லாபம் ஏற்படும். ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு மற்றும் சுக்கிரன் சேர்க்கை இருக்குது. வியாபாரம், நிதித்துறைகளில் அற்புதமான லாபங்களை நீங்கள் பெறுவீங்க. அதே போல் உங்களோட ஆசைகள் அனைத்தையுமே நிறைவேற்றி வைக்கக்கூடிய அளவுக்கு சூழல் அமையும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உற்சாகமான மகிழ்ச்சியான மாதமாக அமைய வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தில் மட்டும் கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். அஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சனி. நீங்கள் சந்திச்சுட்டு வந்த உடல் மற்றும் மன அழுத்தம் இந்த மாதத்தில் பெருமளவு குறையும். அதுக்கப்புறம் 11ஆம் தேதியிலேருந்து பாருங்கள், பாக்கியாதிபதி செவ்வாய் தன்னோட சொந்த வீடான மேசத்தில் நுழையிறாரு. அதுக்கப்புறம் 15ஆம் தேதி உங்கள் ராசி அதிபதியான சூரியன் தசமஸ்தானத்தில் திக்பலம் பெறுகிறார். உங்களை வெற்றி பாதையில் நடத்தக்கூடிய சூழல் தான் இது. 11ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்பவுமே சிறப்பான யோகத்தை நீங்கள் பெற போகிறீங்க. வெற்றி பாதையில் அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமையும். மாத முற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாத ஆரம்பத்துலேருந்தே 10ஆம் தேதி வரைக்குமே கவனமாக செயல்பட்டால் நல்லதாக இருக்கும். பிற்பகுதி நீங்கள் தொட்டது தொழுங்கும், நினச்சது நடக்கும், எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும். அதுக்கப்புறம் இந்த தொழில், அதுக்கப்புறம் உத்தியோகம், இந்த சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொழிலில் நிறைய அதிர்ஷ்டங்கள் உருவாகும். மாத முற்பகுதி லக்னாதிபதி சூரியன் 9ஆம் வீட்டில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். இருந்தாலும் 8ஆம் வீட்டில் சனி இருக்கிறாரு. சக ஊழியர்கள்கிட்ட இருந்து வந்த போட்டி, பொறாமை நீங்கும். ஆனால் சின்ன அளவில் வாக்குவாதம்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட தேவையில்லாமல் வாக்குவாதம் செஞ்சுட்டு பிரச்சனைகளை பெருசு பண்ணிடாதீங்க. தொழில், வியாபாரம், உத்தியோகம் இது எல்லாமே நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் முழு மனதாக உழைப்பதற்கான விஷயத்தை மட்டும் கடைபிடிங்க. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு உயர்வையும், எந்த அளவுக்கு முயற்சிகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் கண்டிப்பாக எல்லா வகையிலுமே பெற முடியும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் புதனும், அதாவது கர்மஸ்தானமான 10ஆம் வீடு ரிஷபராசியில் நுழையிறதுனால உங்கள் தொழில் வாழ்க்கை உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு கூட சொல்லலாம். 10ஆம் வீட்டில் சூரியன் பலத்தை பெறறதுனால தலைமை பண்பு அதிகரிக்கும். உங்கள் மேலதிகாரி உங்கள் செயல்திறனை கண்டு வியந்து பார்க்க போகிறாங்க. அரசு ஊழியர்கள், அரசு ஒப்பந்தம் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு மாதம் சிறப்பான ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வர வேண்டிய பண வருமானம் சீராக கிடைக்கும். அதே போல் பணியிட மாற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் அதாவது முதல் 15 நாட்கள் கவனமாக இருக்கணும். அடுத்தது 15 நாட்கள் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. எல்லா விஷயமுமே தடையில்லாமல் சிறப்பாக நடக்கும். சப்தமஸ்தானத்தில் இன்றைக்கி ராகு இருக்கிறாரு. இந்த சப்தமஸ்தானம் அப்படின்னு பார்த்தா அது வந்து வியாபாரஸ்தானம் தான். சப்தமாதிபதி சனி அஷ்டமத்தில் இருக்கிறதுனால வியாபாரத்தில் கூட்டாளிகள் கிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும். புதிய கூட்டாளிகளை உடனடியாக நம்பாதீங்க. வியாபார லாபங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிகர் யாருமே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும். 14ஆம் தேதியிலேருந்து கர்மாதிபதி தான் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் மிதுனத்தில் நுழையிறாரு. வியாபாரக்காரகன் குருவோடு இப்போ இணைகிறதுனால இந்த சேர்க்கை உங்கள் வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கையை அபரிவிதமாக மாற்றி தரக்கூடியதாக இருக்குது. புதிய முயற்சிகள் செய்கிறதையும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கும் இந்த மாத பிற்பதி ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்குது. இந்த காலகட்டத்தை சரியாக நீங்கள் எல்லா வகையிலுமே பயன்படுத்திக்கிட்டால் நல்லது. பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு இந்த மாதம் நீங்கள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பண வரவு சீராக இருக்கும். 14ஆம் தேதியிலேருந்து சுக்கிரனும் லாபஸ்தானத்துக்கு வரதுனால தனம் மற்றும் லாபஸ்தானாதிபதி புதன், சுக்கிரன், குரு இந்த கிரகங்கள் அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய யோகத்தில் அமையுது. இந்த காலகட்டத்தில் பங்கு சந்தை மூலம், கமிஷன் வியாபாரிகள், அதுக்கப்புறம் கலைத்துறை மூலம் இதில் இருக்கிற எல்லோருக்குமே சிறப்பான லாபங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தரமான சூழல் உண்டாகிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். பழைய கடன்களை அடைச்சி நிதி சுதந்திரத்தை இந்த சிம்மராசி அன்பர்கள் இந்த மாதம் பெறக்கூடிய ஒரு சூழல் உண்டாகிருக்குங்க. இதுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது இருந்த கிரக நிலைகளை விட இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை ரொம்பவுமே அதி அற்புதம் வாய்ந்த ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முதல் 10 நாள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 8ஆம் வீட்டில் செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறதுனால வாகனம் ஓட்டும் பொழுதும் கவனமாக இருக்கணும்.
அதே போல் உங்கள் குடும்பத்தில் இருக்காங்க இல்லையா பெரியவங்க, அவங்களோட உடல் ஆரோக்கியத்திலுமே கவனம் செலுத்தணும். புதிய முடிவுகளில் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கவனம், முன்னெச்சரிக்கை செயல்பாடு, சிறப்பான உயர்வு, நன்மையை எல்லா வகையிலுமே கொடுக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட வேலையில் சிறப்பான உயர்வு, நல்லது நடக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லா விஷயத்திலுமே அவங்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருப்பாங்க. அதே போல் பண விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். பெண்களுமே கவனமாக இருக்கணும். இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. தொடர்ந்து விநாயகர் பெருமான் வழிபாடை செய்யுங்க. இது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். சந்தோஷம் ரீதியாக 70%, பொருளாதார ஏற்றம் 80% நல்லா இருக்கு. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு, நன்மை கிடைக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம்.